Example 3.28 solve x to the power 4 minus 13x square plus 42 is equal to 0. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? This is what is the question given. X to the power 4 minus 13x square plus 42 is equal to 0. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? x to the power 4 எப்படி எழுதலாம்னா x square the whole square அப்படின்னு எழுதலாமா? ஸோ இது என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a to the power m multiplied by n is equal to என்னது a to the power mn. அதாவது 2 into 2 4 நமக்கு வந்துடும். மைனஸ் இது 13x ஸ்கொயர் அப்படியே எழுதுறோம். பிளஸ் 42 is equal to 0. ஓகேவா? இப்போ what we are going to do னா x ஸ்கொயரை நம்ம என்னவா எடுத்துக்கலாம்? a அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்க x ஸ்கொயர் இருக்க இடத்துல நம்ம என்ன போடுறோம்? a போடுறோம். அப்புறம் இந்த ஸ்கொயர் இங்க அப்படியே இருக்கு. புரிஞ்சுதா? ஸோ இந்த x ஸ்கொயர் is equal to a. a ஸ்கொயர்னு எடுத்துடக்கூடாது. x ஸ்கொயர்னா நம்ம aன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் இந்த ஸ்கொயருக்கு இந்த ஸ்கொயர் அப்படியே போட்டுறோம். மைனஸ் 13 திரும்பவும் x ஸ்கொயர் முழுசா ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன போடுறோம்? a போடுறோம். பிளஸ் 42 is equal to 0. ஸோ இப்போ இது எந்த ஃபார்மெட்ல வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா this become now a quadratic equation. ஸோ இது நம்ம என்ன சொல்லுவோம்? it is a quadratic equation. இந்த ஃபார்மெட்ல வந்தாச்சு. இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எனக்கு ஈஸியாக இருக்கிறது ஐ மெத்தடில் சால்வ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸோ இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட்டும் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே இருக்கு 1 into 42 is 42. அதை நம்ம மேலே போடுறோம். அப்புறம் இங்கே நடுவில் என்ன இருக்குது? அதை நம்ம என்ன போடுறோம்? மைனஸ் 13 கீழே போடுறோம். ஓகேவா? ஸோ நமக்கு மல்டிப்ளை பண்ணினா நமக்கு என்ன வரணும்? 42 வரணும். ஆட் பண்ணினா நமக்கு என்ன வரணும்? மைனஸ் 13 வரணும். See here 6 7s are 6 7s are how much? 42. So 6 7 multiply பண்ணா 42. இப்போ இங்க மைனஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்? ரெண்டு இடத்துலயும் மைனஸ் போடணும். ஸோ மைனஸ் 6 மைனஸ் 7 நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? மைனஸ் 13 வரும். மைனஸ் இன்டூ மைனஸ் இஸ் பிளஸ் 6 இன்டூ 7 இஸ் 42. இப்போ நம்ம எப்படி எழுதுறோம் பாருங்க? ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். ஸோ நம்ம இதை என்ன சொல்லுவோம்? ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். தட் இஸ் இங்க நமக்கு a ஸ்கொயர் போட்டாச்சு. மைனஸ் 13a நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணிருக்கோம்? எப்படி வேணா மைனஸ் 10a மைனஸ் 3a எல்லாம் ஸ்பிளிட் பண்ணக்கூடாது. நமக்கு இந்த ரூல் ஃபாலோ பண்ணி தான் ஸ்பிளிட் பண்ணணும். ஸோ மைனஸ் 6a மைனஸ் 7a அப்புறம் பிளஸ் 42 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதுல இருந்து காமனா a மட்டும் வெளியில எடுக்கிறேன். a வெளியே எடுத்தா என்ன வரும்? a மைனஸ் 6 வரும். ஓகேவா? ஸோ இங்கே a மைனஸ் 6 இருந்தால் நம்ம என்ன போடணும்? இங்கேயும் a மைனஸ் 6 தான் போடணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன காமனாக வெளியில் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 7 காமனாக வெளியில் எடுக்கலாம். அப்புறம் நமக்கு இங்கே மைனஸ், ஏன்னா a இன்டூ a ஸ்கொயர், a மல்டிப்ளைட் பை 6a என்னது 6a. ஸோ திஸ் இஸ் பிளஸ் இன்டூ மைனஸ் இஸ் மைனஸ். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்டூ பிளஸ் இஸ் மைனஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் இஸ் பிளஸ். ஓகேவா? 7 இன்டூ a இஸ் 7a. அதுக்கப்புறம் 7 இன்டூ 6 என்னது 42. ஸோ நமக்கு இங்கே பிளஸ் மைனஸ் எடுக்கும்போது நம்ம பார்த்து வெளியில் எடுக்கணும். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஹிண்ட் என்னன்னா, இப்போ நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கரெக்டாக சால்வ் பண்ணினோம்னா நமக்கு இங்கே ரெண்டுமே என்னவா வரும்? காமன் டேர்மாக வரும். அப்படி வரலைன்னா நம்ம தப்பாக சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே 0 போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா a மைனஸ் 6 காமனாக வெளியில் எடுக்கிறேன். சரியா? இந்த இடத்துல இருந்து a மைனஸ் 6 வெளியே எடுத்தா a மட்டும்தான் இருக்கு. இந்த இடத்துல இருந்து a மைனஸ் 6 வெளியே எடுத்தா என்ன இருக்கு? 7 மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? a மைனஸ் 6 காமனாக வெளியில் எடுத்தால் என்ன வந்துடும்? a மைனஸ் 7 மட்டும் வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ வாட் வி இப்போ a மைனஸ் 6 அண்ட் a மைனஸ் 7 இஸ் 0 அப்படின்னா எய்தர் a மைனஸ் 6 வந்து 0வா இருக்கலாம் அல்லது a மைனஸ் 7 வந்து 0வா இருக்கலாம். கிளியரா? ஏன்னா இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு டேர்ம் 0 வருதுன்னா இந்த டேர்ம் 0வா இருக்கும், இல்லைன்னா இந்த டேர்ம் 0வா இருக்கும். இப்போ நம்ம ஃபைனலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா we know that x ஸ்கொயர் is equal to a. அப்போ இந்த a இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா that is x ஸ்கொயர் minus 6 is equal to 0
or x square minus 7 is equal to 0. சரியா? a இருக்கிறதுல நம்ம x square substitute பண்றோம். அப்போ x square is equal to minus 6 இந்த பக்கம் வந்தா என்ன வரும்? 0 plus 6 will be 6. இங்க x square is equal to என்னது 7. இப்போ square root எடுத்தோம்னா x is equal to plus or minus root 6. இங்க plus or minus நம்ம ஏன் போடுறோம்? square இருக்கும்போது minus the whole square 0 தான், plus the whole square 0 தான். sorry minus the whole square minus the whole square plus தான், plus the whole square plus தான். சரியா? அதனால தான் நம்ம plus or minus நம்ம போடுறோம். இங்க x is equal to plus or minus root 7. So what are the answer? Therefore the roots are என்னென்ன ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? x is equal to plus or minus root 6 or x is equal to plus or minus root 7. So இதுதான் answer.